அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். வார பலன்களில் நாம் ஏப்ரல் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு புதன்கிழமையிலிருந்து ஒரு செவ்வாய்க்கிழமை வரைக்குமான பொது பலன்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். இந்த வாரத்தில் முக்கியமான விசேஷ நாட்கள் என்னன்னு பார்க்குற போது 10ஆம் தேதி ஏப்ரல் 10 வியாழக்கிழமை மகாவீர் ஜெயந்தி. அன்றைக்கு மகாவீரருடைய அந்த ஜெயந்தி அன்னைக்கு அவருடைய வழிபாடு நமக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான நாள். ஏப்ரல் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பங்குனி உத்திரம் முகூர்த்தம் நாள். சுபகாரியங்களுக்கு விசேஷமான நாட்கள் அன்னைக்கு. அது இல்லாமல் ஏப்ரல் 12 சனிக்கிழமை அன்றைக்கி பௌர்ணமி ரொம்ப விசேஷமான நாள். ஆனால் அன்றைக்கி மரண யோகம் இருக்கிறதுனால ஏதாவது சுபகாரியம் பண்ணலாமான்னா அன்றைக்கி பௌர்ணமியாக இருந்தாலும் கூட பெரிய லெவலில் சுபகாரியம் பண்ணுறது சிலாகியமாக இருக்காது. ஏப்ரல் 14ஆம் தேதி நமக்கெல்லாம் தெரியும் தமிழ் வருஷப்பிறப்பு. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இதுவும் இந்த வாரத்தில் முக்கியமான நாட்களாக இருக்குது. இனி இந்த வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள்: ரிஷப ராசியில் கோச்சாரத்தில் குரு, கடக ராசியில் செவ்வாய், கன்னி ராசியில் கேது, மீன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு, சனி. அத்தனை கிரகங்களும் 12ஆம் இடத்துல இருக்குது. இந்த கிரக நிலைகளை கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க சஞ்சாரம் பண்ணக்கூடிய சாரங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு மேசராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பொது பலன் 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு பார்க்குறோம். முதல்ல மேசராசியில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த வாரத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் இருந்தால் முதலீடு பண்ணுங்கள். ஒருவேளை முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்கிறவங்க எதுக்காவது செலவு பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா தேவையற்ற செலவினங்கள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் பொருளாதார நிலைகள் பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் கையில் பணம் தனம் இருக்கோ உங்களுக்கு தகுந்த செலவினங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ பெரிய லெவலில் விரயங்கள் இருக்குது. இந்த வாரத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா இந்த வாரம் பெரிய சக்ஸஸ் இல்லை. ஆகையினால பொறுமையாகவும் நிதானமாகவும் இந்த வாரம் இருங்க. நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு. ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய 12ஆம் இடத்துல அத்தனை கிரகங்களும் இருக்கிறது. நீங்கள் ஏதாவது புதிய முயற்சிகள் பண்ணாலும் சரி, பெரிய லெவலில் செய்தி தகவல்களை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, அவ்வளோ நல்ல விதமாக இல்லை. உறவுகள் அத்தனையும் நமக்கு பகையாவதற்கான வாய்ப்பு, உறவுகளை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ கவனமாக இருங்க. வேலையில் தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்குது. சொந்த பிஸ்னஸுமே இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான் உங்களுக்கு ரொம்ப ஆறுதலான விஷயம். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ உங்களோட பிஸ்னஸில் ஓரளவுக்கு வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவு உண்டு. அது மட்டுமே அல்ல, யாரெல்லாம் ரொம்ப நாளாக உங்களுடைய பிஸ்னஸில் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணீங்களோ நீங்கள் பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. அது அத்தனைக்குமே வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணிகிட்ருங்க. வெளியூரில், வெளிமாநிலத்தில், வெளிநாட்டில் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யோசிக்காமல் இந்த வாரம் பண்ணுங்கள். பின்னாடி உங்களுக்கு பெரிய ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் உயர் கல்வி படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கார். அப்படி இருக்கிறது யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் இருக்குது. ப்ராப்பர்ட்டி வாங்கலைன்னா கூட ஏதாவது வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கு, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு சூழ்நிலைகள் உருவாகும். இந்த பயிற்சியில் உங்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஸோ இந்த வருமானங்கள் உங்களுக்கு நன்மையாக இருக்கும்.
இந்த பயிற்சியில் விநாயகரையும் துர்க்கையும் தரிசனம் பண்ணுங்கள். ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய நட்பு வட்டாரம் பெரிய லெவலில் டெவலப் ஆகும். நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம், முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம் இது அத்தனையும் இருக்குது. உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்களாலும் நன்மை. இந்த வாரம் பார்த்திங்கன்னா மணி ரொட்டேஷன் உங்கள் கையில் நல்லா இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்குது. இது எல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 16ஆம் இடத்துல கிரகங்கள் நன்மையை செய்யும் தான் உங்களுக்கு இருக்குது. ரொம்ப நல்லா குடும்பத்தில் நல்லது நடக்கிறது தெரியல, சுப காரியங்கள் தள்ளி போயிட்டுருக்குங்கிறவங்களுக்கு சுப காரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், இது எல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் அமைவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும். யாரோடெல்லாம் தொடர்புன்னு நினைக்கிறீங்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க. இது அத்தனையும் ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் சிறு தொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். யாரெல்லாம் பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு நல்லதொரு லாபம், வருமானம், சம்பாத்தியங்கள் நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது காதல் விஷயங்கள் இருந்தால் சக்ஸஸ் ஆகும். உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடியும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து உங்களுக்கு கூடும், வருமானங்கள் கூடும். ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ரேஸ், லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள், ரிட்டர்ன்ஸ் இருக்குது. வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறம்போது அதுவும் இந்த வாரம் உங்களுடைய ஜாப் நல்லா இருக்குது. வேலையில் நீங்கள் சாட்டிஸ்ஃபைடாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. பிஸ்னஸுமே உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆக இந்த வாரம் நீங்கள் தொட்டது துலங்குவதற்கான வாய்ப்பு, உங்களுடைய எண்ணங்கள், ஆசைகள் ஈடேறுவதற்கான சூழ்நிலைகள், ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய கல்வி பரவாயில்லாமல் இருக்கும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ராப்பர்ட்டி விற்காமல் இருந்தால் விற்பதற்கான சூழ்நிலைகளும் நிறையவே உருவாகும் அல்லது வாய்ப்புகள் இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ அனுகூலத்தை இன்னும் கூட்டுங்க. இன்னும் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்கும். எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, ட்ராவல் இருக்குது, டூர் இருக்குது. இதெல்லாமே இந்த வாரம் பாசிபிலிட்டிஸாக உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும். உங்களுடைய உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் துர்க்கையும் காளியும் கும்பிடுங்க, விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய அந்தஸ்து, புகழ் கூடும். பெரிய லெவலில் பெரியவர்களுடைய தொடர்பு, பெரிய மக்களுடைய நட்பு இதெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட்டால் எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா இந்த வாரம் நடக்கும். இது அத்தனைக்கும் பாசிபிலிட்டிஸ் உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் இந்த வாரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு முக்கியம். நல்ல நட்பு உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு, உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்க அப்படின்னா ஓரளவுக்கு லாபம் இந்த வாரம் இருக்குது. யாரெல்லாம் பெரிய லெவலில் ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கிறீங்க அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸு லாபம் இருக்குது. உங்களுடைய மேனுஃபேக்சருக்குமே இதை தான் இந்த வாரத்தில் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் ஏதோ ஒரு விதத்தில் இருக்கும். மணி ரொட்டேஷன் நல்லாவே இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். வேலையில் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். வேலையில் இல்லைன்னா தேவையற்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. வேலை இல்லாமல் ஐடியலாக இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. ஆனாலும் கூட வேலையில் எச்சரிக்கையாக இருங்க.
வேலையில் ரோல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இன்னும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, ட்ரான்ஸ்ஃபரை எதிர்பார்க்குறவங்க, உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஃபர்தராக நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. யாரெல்லாம் அப்பாவுடைய ஒரு அன்பை, ஒரு ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த காலங்களில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாகவே இருக்குது. இந்த வாரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் இருக்குது. இது வரைக்கும் எனக்கு திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த வாரத்தில் குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய வாரமாக இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இது வரைக்கும் வரலன்னா இந்த வாரம் வர்றதுக்கான வாய்ப்பு அல்லது கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு உண்டு. இந்த காலங்களில் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா வருமானங்கள், அந்தஸ்து, புகழ் கூடும். அது இல்லாமல் நீங்கள் பெரிய லெவலில் இந்த காலங்களில் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் பிரம்மாவையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள். கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் தெய்வ அனுகூலம் என்பது பரிபூர்ணமாக உங்களுக்கு இருக்குது. யாரெல்லாம் இரண்டாவது திருமணத்துக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்களோ பண்ணுங்கள், நல்லது நடக்கும். ஒரு நீண்ட தூர ஜேர்னி போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க அல்லது டிக்கெட் ரிசர்வ் பண்ணுறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்குது. உங்களுடைய உயர்கல்வி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். இது எல்லாமே இந்த வாரம் பரவாயில்ல. யாரெல்லாம் நீங்கள் வேலையில் இருக்கீங்களோ, வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் அத்தனை இருக்குது. பெனிஃபிட்டு, மானிட்டரி பெனிஃபிட் கிடைக்கும். வேலையில் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ இந்த வாரம் நல்லா இருக்குது. வேலையில் ப்ரொமோஷன் இருக்குது, இன்க்ரிமெண்ட் இருக்குது, இன்சென்டிவ் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும். இது அத்தனைக்கும் வாய்ப்புகள் நிறையா உண்டு. உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். குறிப்பாக கடன் எதுக்காக வாங்குறீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனை நல்ல விதமாக நடக்கும். இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனாலும் தொழிலில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா இங்கே எதிர்பார்க்காத அபரீதமான லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்க, திருமணம் வேண்டான்றவங்க, திருமணம் நடக்காதவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நன்று அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அது இல்லாமல் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய நட்பு வட்டாரம், குறிப்பாக உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, முன்னேற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஆனாலும் கூட இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் சிறுதொழில், சுயதொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்களோ உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். யாரோடலாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகளால் உங்களுக்கு நன்மைகள் இது அத்தனையும் இந்த பயிற்சியில் உண்டு. எளிய சகோதர சகோதரிகளால் நன்மை, உறவுகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம், உறவுகளால் பலன்கள் இது அத்தனையும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலகட்டங்களில் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பெருசாக இல்லைனாலும் ஓரளவுக்கு நட்டம் ஒன்றும் வராது, ஓரளவுக்கு லாபம் உண்டு. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி, குழந்தைகளால் சந்தோஷம், அவர்களால் ஏற்றம் இது அத்தனையும் கடக ராசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலத்தில் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் எல்லாமே சாதகமாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய அனுகூலம், அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிது. இந்த வாரத்தில் விநாயகரையும் காளியும் நீங்கள் நல்லா கும்பிட்டு வாங்க. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு பக்கம் உங்களுடைய 8ஆம் இடத்துல 5 கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க. 8 அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், தேவையற்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், மனக்குழப்பங்கள், நிம்மதியற்ற ஒரு சூழ்நிலைகள்.
ஒரு பக்கம் அப்படி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் எதிர்பாராத நன்மைகள், எதிர்பாராத பண வரவு, பொருள் வரவும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய முயற்சிகளில் தடை இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு இருக்குது. ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கிரன் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், குரு 10ல் இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். ஒரு பக்கம் 8 பிரச்சனை இருக்குது, ஆனாலும் இறுதியான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி, எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. உயர்கல்வியும் சரி, அண்டர் எஜுகேஷனும் சரி, பரவாயில்லை. யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகள், மெயினாக ப்ரொடக்ஷன் சைடு, அதுக்கு தகுந்த சேல்ஸு, அதுக்கு தகுந்த ப்ராஃபிட்டு, இதெல்லாமே சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க, அல்லது குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு போக வேண்டிய காலம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக குடும்பத்தில் நல்லது நடக்கலை, சுபகாரியங்கள் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு சுபகாரியங்களுக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம். உங்கள் சர்வீஸ்க்குரியவர் சனி பகவான், அவர் 8ஆம் இடத்துல இருந்தாலும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் வேலையில் நிறைய தடைகள், பிரச்சனைகள், வெளியே சொல்ல முடியாத சுச்சுவேஷன், இதெல்லாம் இருக்குது. இன்னொரு பக்கம் வேலையில் எடுக்கக்கூடிய எஃபர்ட்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் இருக்குது. குறிப்பாக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் உங்களுடைய சுப்பீரியர் உடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உங்களுடைய வேலையின் நிமித்தமாக உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க, பணம் லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை இந்த வாரம் சுமாராக தான் இருக்குது. கணவன் மனைவி உறவு ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப்போடு இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், பார்ட்னர் அன்சாட்டிஸ்ஃபைடோடு இருப்பார். இந்த வாரத்தில் முருகனையும் மகாலட்சுமியும் கும்பிடுங்க. கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்களோ பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு திருமணம் நடக்கலை, டிலே ஆகிட்டுருக்கு, திருமணம் வேணாம்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் திருமணத்திற்கான வாய்ப்பு அல்லது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய 7ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வாரம் குறைவு, அதெல்லாம் நீங்கள் அதிகப்படுத்துங்க, ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் மணி ரொட்டேஷன் என்பது இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய கஸ்டமர் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வாடிக்கையாளர்களால் உங்களுக்கு நன்மை, இதுவும் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய அந்த சம்பாத்தியங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் எதுக்காவது முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உருவாக்கும். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிங்களோ பரவாயில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் 2வது திருமணத்துக்கு யாரெல்லாம் முயற்சி பண்ணுறீங்களோ பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலும் நல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா உண்டு. அதே கன்னி ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதில் நிறைய தடைகள் இருந்தால் கூட இறுதியான வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரோடெல்லாம் நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள். எக்காரணத்தை கொண்டும் மீடியேட்டர் எதுவும் வச்சு பண்ணாதீங்க, நீங்களே டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். அப்படிப்பட்ட காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு கைகூடி வரும். இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் இந்த வாரத்தில் யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, நகைகள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, நல்ல ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த வாரம் வாங்குங்க.
வாங்குவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு கூடும். நீங்கள் விவசாயத்தில் இருந்தீங்கன்னா லாபம் வருமானங்கள் இருக்குது. அது இல்லாமல் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லை. இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர், காதல் விஷயங்கள், உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடிவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய வாரமாக இது இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ சேஞ்ச் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுடைய வேலையில் ரோல் மாறணும், இன்னர் சேஞ்சஸ் ஏற்பட நினைக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் உண்டு. இந்த வாரம் முழுவதுமே உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக நல்லா கும்பிடுங்க. சனி பகவானை வணங்கிட்டு வாங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். இந்த வாரம் நீங்கள் ஏதாவது கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கேட்ட இடத்துல கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக நீங்கள் என்ன காரணத்துக்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையுமே ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த வாரம் இருக்குது. அது இல்லாமல் யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ வேலைக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நல்லா இருக்குது. நீங்கள் ஐடியில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இல்லை. உங்கள் வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் அத்தனையுமே இந்த வாரத்தில் நிறையவே இருக்குது. அதுலேயும் துலாம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் ஏதாவது வழக்கு இருக்குதுன்னா வழக்குகளிலிருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு, ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டு. நல்லதொரு லேபர்ஸாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கெல்லாம் அவர்கள் கிடைப்பதற்கான சூழ்நிலைகளே இருக்குது. இது அத்தனையும் இருந்தால் கூட இந்த வாரம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வாரத்தில் நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு, ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள். உங்களுடைய கல்வி இந்த வாரம் கவனமாக இருக்கணும். அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி ரெண்டுலேயுமே கல்வியில் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைன்னா தடை என்பது இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய காதல் விஷயங்கள் நிறைய பிரேக் இருக்குது. லவ் பிரேக்கப் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் நிறைய உண்டு. பெரிய லெவலில் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், ட்ரேடிங் பண்ணுறேன், பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம். எல்லாமே நமக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி கிரக நிலைகள் இருக்குது. ஆனால் லாபம் வர்றதில் கொஞ்சம் தடை இருக்குது. அதனால பொறுமை. இந்த வாரத்தில் இது வரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள். இந்த வாரம் பொறுமையாக இருங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள், அதன் காரணமாக பிரிவுகள், இதெல்லாமே இந்த வாரம் உண்டு. கணவன் மனைவி ரெண்டு பேரில் யாருக்காவது ஒரு ஆளுக்கு தேவையற்ற செலவினங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகள் எதுவுமே இந்த வாரம் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருந்துக்கிட்டே இருக்குது துளாராசியை பொறுத்த வரைக்கும். இந்த வாரத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்க வெளியே ப்ராஃபிட் கையில் வரதில் நிறைய தடை என்பது இருக்குது. இந்த வாரத்தில் தேவையற்ற பயணங்களை நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் உறவுகளால் நமக்கு நன்மை, இன்னொரு பக்கம் உறவுகளால் நமக்கு தேவையற்ற பிரச்சனைகள் இதுவும் இருக்குது. ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். நல்ல நண்பர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் எதிலையாவது முதலீடு பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அது இல்லாமல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தூரத்துக்கு தெய்வ அனுகூலத்தை கூட்டுறீங்களா நல்லது. குறிப்பாக நரசிம்மருடைய வழிபாடு, பைரவருடைய தரிசனம் உங்களுக்கு இந்த வாரம் முழுவதும் முக்கியம். விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களை அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டெயின்மெண்ட் என்பது இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் உங்களுடைய 5ஆம் இடத்துல 5 கிரகங்கள் இருக்குது. 5னாலே மகிழ்ச்சின்னு அர்த்தம், சந்தோஷம்னு அர்த்தம். ரொம்ப நாளாக லவ் அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ் ஆகி மேரேஜில் முடியும். உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. இது வரைக்கும் திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் உண்டு. லைஃப்பில் ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்புகள், ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணத்தை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறவங்களுக்கு அது நடப்பதற்கான வாய்ப்பு, சந்தர்ப்ப சூழ்நிலைகள், பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் இந்த வாரம் உண்டு. ஸோ இந்த வாரம் உங்களுடைய வேலையில் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, வேலையில் ரொம்ப முக்கியம் இல்லைன்னா பார்க்க வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது.
அதனால் அது விஷயத்தில் கவனம். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக உங்களுக்கு கிரானிக்காக ஏதாவது நோய் இருக்குது, டிசீஸ் இருக்குங்கிறவங்க இந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பெரிய லெவலில் நான் மெடிசன் சாப்பிட்டு ரெக்கவரி ஆகாதவங்களுக்கு நோய் ரெக்கவரி ஆவதற்கான வாய்ப்பும் இந்த வாரம் உண்டு. நோய் மட்டுமல்ல, யாரெல்லாம் பெரிய லெவலில் கடனில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களோ கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள், அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குது. ஆக விருச்சக ராசியில் பிறந்த உங்களுக்கு இதுவரைக்கும் நல்லது நடக்கல, குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நடக்கும். நீங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத தெய்வ தரிசனம், ஆலய தரிசனம் உங்களுக்கு அமையும். சமூகத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் கூடும். உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே உண்டு. கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். யாரெல்லாம் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்கள்ட்ட ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் கம்மி. நல்ல நட்பு வட்டாரம் உருவாகும். உங்களுடைய பெண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது. மூத்த சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. இது அத்தனையும் இந்த வாரம் பரவாயில்லன்னு தான் சொல்லணும். இந்த வாரம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனம். எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை ரசித்து பாருங்கள். பார்க்கும் வேலையை அவசரப்பட்டு வர்றது, வேறு கம்பெனி மாறுறது, வேறு கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகிறது, இது அத்தனையும் அவாய்ட் பண்ணுங்கள். தேவையற்ற சிந்தனைகள் வேலையில் வேண்டாம். இது இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் அத்தனையும் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷகரமாகவும் இருப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் நார்மலாக தான் இருக்குது. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. யாருக்கும் பெருசாக கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் அல்லது பொருள் மொத்தமாக முடங்கி கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ளும் அல்லது லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய உண்டு. ஆக விருச்சக ராசியில் பிறந்த நீங்கள் பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள்லேருந்து விடுபடுவதற்கான வாரமாகத்தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் முருகனையும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்கள். நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் ஏதாவது இடங்கடை வாங்கணும், வீடு வாங்கணும், வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, வாங்குகிற அளவுக்கு வசதி இல்லை, பொருளாதார சூழ்நிலை இல்லை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ இந்த வாரத்தில் நீங்கள் கடன் வாங்கி இதெல்லாம் வாங்கிறதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது அல்லது அமையும். இந்த வாரம் பொருளாதார நிலைகள் பரவாயில்ல, மணி ரொட்டேஷன் இருக்குது. உங்களுடைய முயற்சிகள் இந்த வாரம் வெற்றி அடையுமானா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாகும். லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, அதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த வாரம் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எப்பயுமே நீங்கள் சுறுசுறுப்பாக இருங்க, ஆக்டிவாக இருங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தள்ளி போடாதீங்க. ஏன்னா இந்த வாரம் அடுத்த வாரத்தோட கிரகத்தினுடைய தன்மை இந்த வாரத்தோடு மாறுது. குரு பகவான் உங்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஆக இந்த வெற்றியை நம்ம அறுவடை பண்ணணும்னா நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். உங்களோட முயற்சிகள் கண்டிப்பாக சித்தியாகும். யாரை நம்பி இருக்கீங்களோ அவங்க உதவி பண்ணுவாங்க. எப்போயெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இந்த வாரத்தில் இருக்கோ, போராட்டங்கள் இருக்கோ, மனக்குழப்பங்கள் இருக்கோ, அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க, அதுவும் இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் யாரையும் நம்பாமல் இருக்க முடியாது. யாரையாவது நம்பி தான் ஏதோ ஒரு விதத்தில் செயல்பட வேண்டிய வாரம். நம்புங்க, நல்லது நடக்கும். நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில், வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணுறீங்க, குறிப்பாக பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு லாபம், அதில் வருமானம், சம்பாத்தியங்கள் இருக்குது. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சொந்தமாக தொழில் பண்ணால் தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை. அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு விட்டு நடக்கும். ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து தொழில் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார், நீங்கள் நஷ்டமடைவீங்க. அல்லது அவருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய வாரமாக இது இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய கல்வி ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பெருசாக உங்களுக்கு புகழ் அந்தஸ்திற்கு வருமானம் இல்லை. இந்த வாரத்தில் ரொம்ப பெரிய லெவலில் நீங்கள் ரேஸு,
லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங் எல்லாத்துலேயுமே நீங்கள் அடைக்கி வாசிங்க. எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் சுமாராக தான் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு அல்லது பேச்சுவார்த்தைகள் உண்டு. திருமணம் நடக்குங்கிறதுக்கு உத்தரவாதம் இல்லை. இந்த வாரம் உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய். ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருங்க. இந்த வாரம் எங்கெல்லாம் முருகன் இருக்கார அவரை கும்பிடுங்க. காளியை வழிபாடு பண்ணுங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் கிரகங்கள் வலுவாக இருக்கிறதுனால எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு லைஃப்பில் பெரிய லெவலில் வருவீங்க. இந்த வாரத்தில் குடும்பத்தில் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடக்காமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நடக்கும். எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் இருக்குது. என்டர்டெயின்மெண்ட்டும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த வாரத்தில் உறவுகளால் நமக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்குது. நம்முடைய இளைய சகோதர சகோதரிகளாலும் நன்மைகள் உண்டு. இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் ரொம்ப நாளாக என்னுடைய ப்ராப்பர்ட்டி விற்கலை, சேலாகலை, நல்ல விலைக்கு போகலை அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு, பேச்சுவார்த்தைகள் இருக்குது. உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது? ஜாபை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை. யாரெல்லாம் வேலையில் ப்ரொமோஷனை, இன்க்ரிமெண்ட்டை, இன்சென்டிவை, போனஸை, அரியர்ஸை பார்த்து காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வேலையில் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்ல முயற்சி பண்ணுறீங்களோ, எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நன்மைகள் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற மதிப்பு, மரியாதை உங்களுடைய ஜாபில் கண்டிப்பாக இருக்குது. உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா கூட வேலையில் உங்களுடைய சுப்பீரியர் பெரிய லெவலில் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. ஆக மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் நல்லா இருக்குது. யாரெல்லாம் அண்டர் எஜுகேஷன், ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி தொழில் பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் இருக்குது. நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ், அந்தஸ்து, வருமானங்கள் உங்களுக்கு கூடும். பெருசாக நீங்கள் ஷேரில், ரேஸில், லாட்ரியில், ஆன்லைன் பிஸ்னஸில், ட்ரேடிங்கில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள். பெருசாக விட்டதை பிடிக்கும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் இல்லைன்னா கூட ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாசைகள் பூர்த்தியாகும். யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்திருந்தீங்களோ உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது வராமல் இருந்தால் வரும். இந்த வாரத்தில் நீங்கள் பைரவரையும் குறிப்பாக சிவனையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள். கும்பராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் பொருளாதார நிலைகளை பார்க்குற போது கையில் பணம், தனம், பொருள் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு இருக்குது. அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு புகழ், அந்தஸ்து கூடும். வருமானங்கள் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஏதாவது புது அக்ரிமெண்ட்டில் நீங்கள் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இந்த வாரம் உண்டு. அது இல்லாமல் நீங்கள் இந்த வாரத்தில் அரசியலில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு சமூகத்தில் மதிப்பு, மரியாதை கூடும். சோசியல் ஆக்டிவிட்டீஸ் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். எல்லா விதமான யூக வணிகங்களும் பரவாயில்லாமல் இந்த வாரம் இருக்குது. நீங்கள் டிஜிட்டல் கரன்சி வாங்குறதா இருந்தாலும் சரி, அல்லது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, ஏதாவது லாட்ரியில், ரேஸில், ஆன்லைன் பிஸ்னஸில் நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே உங்களுக்கு லாபத்தை கொடுப்பதற்கான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு உண்டு. அது இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம்
இது அத்தனையும் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. பட் அதே சமயத்தில் இந்த வாரம் உங்களுடைய 2ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள் இருக்கிறது. தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது, தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுறது, யாருக்கும் ஷூரிட்டி கொடுக்கறது, செக்யூரிட்டி போடுறது, அஷ்யூரன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்கள் 2ல் இருக்கக்கூடிய கிரகம் உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கும். 8 அப்படின்னா தேவையில்லாத பிரச்சனைகளால் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள். ஸோ அதனால் அடக்கி வாசிங்க. இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது. ஒரு பக்கம் செவ்வாய் உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் இருக்கிறது. வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக நீங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. வேலையில் இருக்கிறவங்களுக்கும் வேலையினால் நன்மைகள் உண்டு. பட் இந்த வாரத்தில் நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, எவ்வளோ உயர்ந்த பொசிஷனில் இருந்தாலும் சரி, உங்களுடைய வேலையில் நீங்கள் அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. ஆகையினால அது மாதிரியான சூழ்நிலை இல்லாமல் திருப்தியான ஒரு மனநிலையில் நீங்கள் எந்த வேலையும் பாருங்கள். இது இந்த வாரம் முக்கியம். இது வரைக்கும் உங்களுக்கு லவ் அஃபேர் இல்லைன்னா அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இது வரைக்கும் திருமணம் தள்ளி போனவங்களுக்கு திருமணம் ஆப்பதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் கும்ப ராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது. எது எப்படி இருந்தாலும் இந்த வாரம் உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், புகழ் கூடும். உங்களுக்கு நல்ல நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும். உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் உங்களுக்கு இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதுவும் இந்த வாரம் ரொம்ப முக்கியம். இந்த வாரம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த வாரம் முழுவதும் விநாயகரையும் துர்க்கையும் நல்ல தரிசனம் பண்ணுங்கள். மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட 5 கிரகங்கள் இருக்கிறது. ஒரு பக்கம் மகிழ்ச்சி, சந்தோஷம் தான் சொல்லணும். இது வரைக்கும் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினச்சவங்க, பிஸ்னஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சவங்க, ஆல்ரெடி பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் பரவாயில்ல. ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய தொழிலில் லாபம், வருமானங்கள் இருக்குது. எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, உங்களுக்கு புதுசாக அஃபேருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஆல்ரெடி ஏற்கனவே அஃபேரில் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜ் நடக்கும் அல்லது நடப்பதற்கான சூழ்நிலைகள் உருவாகும். இது எல்லாமே இந்த வாரம் உண்டு. இந்த வாரத்தில் வேலை வாய்ப்புகள் பரவாயில்ல. வேலை இல்லாமல் இல்லை, ஐடியலாக இல்லை, ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய சர்வீஸ்க்குரிய சூரிய பகவான் உங்கள் ராசியில் இருக்கார். அப்படி இருக்கிறது இந்த வாரத்தில் ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா கிடைக்கிறதுலாம் நிறைய தடைகள் இருக்குது. கடன் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம், கடன் கிடையாது, கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஒருவேளை அந்த பணம் வந்தாலும் நம்ம என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்குகிறோமோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகுமா அப்படின்னா இல்லை. அதனால் இந்த வாரம் பொறுமையாக இருங்க. ஏதோ வழக்குகள் ஜெயிக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இல்லை. ஏதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் தள்ளி வந்தால் ரொம்ப நல்லது. இதெல்லாமே இந்த வாரம் இருக்குது. இந்த வாரத்தில் யாரெல்லாம் நீங்கள் குறிப்பாக உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்க, மெயினாக நீங்கள் ப்ரொடக்ஷன் சைடு, உங்கள்கிட்ட ப்ரொடக்ஷனு தந்த சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் கம்மி. ஒருவேளை நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு இதுதான். எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு திருப்தியற்ற மனநிலை என்பது இந்த வாரம் இருக்குது. அதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இந்த வாரத்தில் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். நல்ல நட்பு வட்டாரம், உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். அது மட்டுமல்ல, மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு மூத்த அக்கா, அண்ணன் இருந்தாங்கன்னா அவர்களால் உங்களுக்கு தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரம் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் குரு, சுக்கிர பகவான் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். உங்களுடைய எண்ணங்கள் சித்தியாகும். என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். உங்களுடைய பிரச்சனைகளை திருப்பிற்கு யாராக வருவாங்க. யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடெல்லாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள்.
ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலைங்கிறவங்களுக்கு விற்கும். டாக்குமெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதெல்லாம் கிளியர் ஆகும். இது அத்தனை நன்மைகளும் இந்த வாரம் உண்டு. இந்த வாரம் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. ஸோ உடம்புல ரெசிஸ்டன்ஸ் பவரை கூட்டுங்க. விநாயகரையும் மகாலட்சுமியும் தரிசனம் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.